வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். பரதேசி முடிஞ்சோடனே பாலா சார் என்ன சொன்னான்னா, நீ வி ஸ்டுடியோஸ்க்கு அடுத்த படம் பண்ணுறா, ஒரு என்டர்டெய்னராக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் சரி ஓகே சார், சரி ஒரு என்டர்டெய்னராக தேடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் அவங்களும் கேட்டுட்டு இருந்தா, நானும் கேட்டுட்டேன். என்ன ஒரு ஸ்கிரிப்டும் மாட்டல. பரதேசி அந்த பிறகு எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கொண்டு வந்தாங்கன்னா ஒரே ரத்த கலமாக இருக்கும். எந்த ஸ்கிரிப்டை தொட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கும். எப்படி இருந்தோம்னா அதுவும் எல்லாரும் தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி நான் பாலா சாரோட இதுக்கு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படி இருந்தோம்னா ஓப்பனிங்லேயே இருட்டில் ஒரு கூட்டமாக இருக்கும் சார். அங்கேருந்து ஓங்கி ஒரு அளவு வந்து ஒரே போடு சார். நானும் செம்ம எக்ஸைட்டட். சூப்பர் சார், ஹீரோ யார் சார் போடுறாங்க? ஹீரோ யாரையும் போடல சார். அப்புறம் ஹீரோ போட்டாங்க சார். என்ன சார் ஹீரோ போட்டேன் எப்படி சார்? அதை மீறி நான் எதனா டவுட்டு கேள்வி எதனா கேட்டால் ஒரே வார்த்தையில் ஆஃப் பண்ணிடுவாங்க. என்னன்னா இது ஒரு பாலா சார் பேட்டர்னான ஒரு கதை சார் சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இப்படியே கேட்டுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் பாலா சார் கூப்பிட்டாரு. எங்கடா இருக்கு? இன்னும் ஒரு 10 மணிக்கு கூப்பிட்டாரு. எங்கடா இருக்கேன்? ஷூட்டிங்ல இருக்கேன் சார். சரி 6 மணிக்கு முடிஞ்சிடும். முடிஞ்சிடும் சார். அதுக்கப்புறம் என்ன, சரி முடிச்சுட்டு வாரம் கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி அப்படின்னு சொல்லி வச்சேன். திருப்பி ஒரு 11:30 அடிச்சாரு. அடிச்சு சரி பிரேக் இருக்குது, 1:30 பிரேக் போட்டுருவாங்க. ஆமாம் சார் போட்டுருவோம். சரி பிரேக்ல அப்படின்னு சொன்னாரு. நான் போன உடனே பாலா சார் கண்ணில் அவ்வளோ சந்தோஷம் தெரிஞ்சது எனக்கு. என்ன சொன்னான்னா, டே நான் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டேன் காதில், சூப்பராக இருக்குடா, நீ என்கிட்ட எதுவுமே கேட்கல, நீ பண்ணுறேன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் சார் உங்ககிட்ட எதுவும் கேட்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை, ரொம்ப நல்லா இருக்குடா, என்கிட்ட எதுவுமே கேட்கறதா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அங்கே. ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்காரு. அப்போ நான் படம் சரியான்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே எனக்கு எதுவுமே தெரியும், படத்தை பத்தி எதுவுமே தெரியும், என்ன ஸ்கிரிப்ட் என்ன எதுவுமே தெரியும். என்கிட்ட என்ன ஒரே வார்த்தை சொன்னாருன்னா, ஒரு நல்ல ஸ்கிரிப்டா ஒரு என்டர்டெய்னரா இருக்கும், என்னை நம்பி பண்ணு. நான் பாலாசார் மேல இருந்த ஒரே நம்பிக்கையில இந்த படத்தை ஒத்துக்கிறேன். ஒரு வாரம் கழிச்சு இந்த ஸ்கிரிப்ட் நான் கேட்ட உடனே எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ ரிவர்ஸ்ல ஆயிடுச்சு. நான் பாலா சாரை கூப்பிட்டு ஒரு மணி நேரம் நான் வந்துட்டு சார் சூப்பராக இருக்கு சார், இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நான் எக்ஸைட் ஆகிட்டேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாலா சாருக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா நான் நிறைய மேடையில் பாலா சாரை தேங்க் பண்ணியிருக்கேன். பட் அதை விட இன்னொரு வார்த்தை என்கிட்ட கிடையாது. ஸோ தேங்க்ஸ் சொல்லலாம் சார். அண்ட் இந்த படத்தை என்னை காஸ்ட் பண்ண சர்வனம் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நான் ரொம்ப நாளாக ஒரு ஹியூமரஸாக ஒரு படம் பண்ணோம், ஒரு வில்லேஜ் படம் பண்ணோம்னு நான் தேடிக்கிட்டே இருந்தேன். இந்த படம் எனக்கு கிடைச்சது. ஸோ சர்வனம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆனந்தி பற்றி சொல்லி ஆகணும். ஆனந்தி எப்படின்னா, ஸோ நான் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆனந்தி எல்லாம் பேசி வச்சிருந்தாங்க. ஆனந்தி நம்ம செட்ல ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டே ஆனந்தி தான். ஒரு நேச்சுரல் பர்ஃபார்மர் அதெல்லாம் ஓகே. நானும் சர்வனம் சார் பிஜி சார்ல என்ன பண்ணுவோம்னா, ஆனந்தி ஒரு குழந்தை மாதிரி ஆனந்தி. அது ரொம்ப ஒரு நாள் வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்காக சர்வனம் சார்கிட்ட வந்து, சார் இல்லை சார் எனக்கு ஒரு டான்ஸ் நம்பரும் தரல, ஒரு சாங்கும் தரல, என்ன சார் எனக்கு ஆடணும் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே. சர்வனம் சார் என்ன சொன்னார்னா, சரி நல்ல பார்க்கணும், இதுதான் படம் பேர் சன் டிவி இருந்து, இதுதான் லுக் எல்லாமே. உனக்கு ஒரு டான்ஸ் நம்பர் இருக்குமா, அருணகிரி சார் கம்போஸ் பண்றாரு, நியூசிலாண்ட்ல போய் ஷூட் பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ஸ்கெடியூல் ஃபுல்லா ஹாப்பி. இன்னை வரைக்கும் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, அவங்க மட்டும் சந்தோஷம் ஆகுமா, அவங்க அம்மாவையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா வந்துட்டு எப்பமா போறோம் அந்த சாங்குக்கு டெய்லி கேட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தை ஆனந்தி. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பிஜி சார் ஒரு வண்டர்ஃபுல் கேமராமேன், செம்ம ஃபாஸ்டா ஒரு கேமரா. ஸோ சர்வனம் சாரே அவ்வளோ ஸ்பீடா இருப்பாரு. எங்க பார்த்தாலும் எந்த பக்கத்துக்குனாலும் சர்வனம் சார் தான் இருப்பாரு. நான் என்ன நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் சர்வனம் சார் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது சரி சர்வனம் சார் ஒரு இடத்த உட்கார்ந்து சொல்லுவாரு எப்படி இது பண்ணுவோம் அப்படிலாம் நினைச்சேன். பட் அங்க போய் பார்க்கும்போது எந்த பக்கத்துக்குனாலும் சர்வனம் சார் தான் இருக்காரு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தா அவர் தான் இருக்காரு, லெஃப்ட்ல திரும்பினா அவர் தான் இருக்காரு, நேர்ல பார்த்தா அவர் தான், சாங்கு கூட அவர் தான் தாங்க போடுறாரு. ஸோ எல்லா பக்கமும் சர்வனம் சார் தான் இருக்காரு. ஸோ நல்லது, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அண்ட் உண்மையிலேயே ஒரு நல்ல படம் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் முக்கியமா நான் இந்த படத்தை 2 பேருக்கு டெடிகேட் பண்றேன். சினிமாவை நேசிச்ச 2 பேருக்கு. ஒன்று வந்து என்னோட அப்பாவுக்கு, இன்னொன்று வந்துட்டு என்னோட எடிட்டர். Good morning, one and all. I'm happy to work with such great director. Balasar production la pannadhu enakku romba periya vishayam. It's a dream for me to work with Balasar. So ipo production la pandren enakku romba santoshama irukku. And I would like to thank Sargunam sir
கரெக்ட் ஷூட்டிங் அப்போயே என்னை கூப்பிட்டு லைக் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் சர்க்குணம் சார். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ண லைக் ஃப்ரம் காஸ்டியூம்ஸ் மேக்கப் அண்ட் அந்த தஞ்சாவூர் ஆக்சென்ட்டில் பேசினது அதெல்லாமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஒர்க்கிங் வித் சச் குட் பர்ஃபார்மர் அதர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ லேர்ன்ட் a lot from him. அண்ட் எனக்கு மியூசிக் எல்லாமே பிடிக்கும். சாரி, தேங்க்யூ. நான் பெரிதும் நேசிக்கிற பெரும் கலைஞன் பாலா சார். அவருடைய ப்ரொடக்ஷன்ல படம் கிடைச்சது எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அதனால பாலா சாருக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த படத்தை வெளியிட இருக்கிற ஸ்ரீகிரின் சரவணன் சாருக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ஆடியோ வெளியிட்ட அண்ணன் கோபுரம் டீம்ஸ் அன்பண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்து இந்த சண்டிவன் ப்ராஜெக்ட்ல ரொம்ப இன்வால்மெண்டோட எல்லா விஷயத்திலையும் கலந்துக்கிற ஸ்டூடியோ நேம் சுரேஷ் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்து இந்த படத்துல நடித்த அதர்வா சார் உள்ளிட்ட அனைத்து நடிகர் நடிகர்களுக்கும், இந்த படத்துல பணியாற்றிய PC முத்தையா சார் உள்ளிட்ட அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், இங்கே இந்த அலைபெயர்ப்பு வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. ஊடக நண்பர்கள், ஒட்டுமொத்த மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2 வாரில் முடிச்சுக்கிறேன். இந்த படம் திருப்தியாக வந்திருக்கு. எனக்கு ஒரே பெரும் சந்தோஷம், பாலா சார் எனக்கு கொடுத்த முழு சுதந்திரம். கதை கேட்டு அன்னைக்கே அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் எதுலையும் தலையிடவே இல்லை. நீ என்கிட்ட எதுவும் காட்டணும்னு அவசியம் இல்லை, முழு படமும் முடிச்சுட்டு எனக்கு காட்டு அப்படின்னு சொன்னாரு. நான் ஒரே சந்தோஷமா நினைக்கிறது, பாலா சார் படம் பார்த்துட்டு என்னை பாராட்டினது தான் அதோட பெரிய சந்தோஷமா எடுத்துக்கிட்டு உங்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சர்க்குணம் சாருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கேன். அப்புறம் பாலா சார் நன்றி தெரிவிச்சுக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சவுந்தரனாக்கு இந்த தருணத்தையும் நான் நன்றி தெரிவிச்சுக்கேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண க்ரூஸ் எல்லாருமே என் டீமுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கேன். இந்த படத்தில் எல்லாமே நேட்டிவிட்டியான சப்ஜெக்டாக இருந்தது. எல்லாம் பாட்டு எல்லாமே இருந்தது. எனக்கு ரொம்ப அழகாக தட்டி அழகாக வேலை வாங்கினாரு. எனக்கு ரொம்ப நல்ல மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த ஒர்க்கு எனக்கு பண்ணுறதுக்கு. நல்லா திருப்பி சர்வன் சார் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கேன். என்னுடைய லிரிக் ரைட்டர் மணி முதவன் அண்ட் மோகன்ராஜ் 2 பேரும் நன்றி தெரிவிச்சுக்கேன். அது பிடிச்சதால சார் இந்த படத்தில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதில் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த பாடம் மூலமாக நம்பிதான் ஒரு சிங்கர் அறிமுகமாகறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து சார் ஒன்றும் இல்லை, சரவணன் சார் பற்றி சொல்லணும்னா, இப்போ எல்லாமே மதுரை பின்னணியில் படங்கள் இருந்தது. எப்போதுமே யார் பார்த்தாலுமே ஒரு காலாத்துக்கிட்டு நானும் மதுரைக்காரன் தாண்டான்னு சொல்கிற மாதிரி ஒரு பின்னணியில் இருந்தது. ஒரு வில்லேஜ் கதைனாவே எல்லாமே ஒரு மதுரை தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் களவாணின்னு ஒரு படம் மூலியமா இப்போ தென் மாவட்டங்களோட அங்கே இருக்கிற கலாச்சாரங்கள், ஸோ அங்கே எப்படி இருப்பாங்க மக்கள், அங்கே இப்போ எங்களை மாதிரி யூத்துங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பதிவு பண்ணார். ஸோ எங்கள் சார்பாக அவர் பிரதிநிதியாக இருந்து எங்களோட கதைகளை அவர் இப்போ சொல்லிட்டு வர்றாரு அடுத்தடுத்த படங்களில். ஸோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை டச் பண்ணியிருக்காரு. ஸோ அது நம்ம எல்லாருமே யோசிக்க வைக்கும். ஸோ அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த அருணகிரி சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் மூலியமாக தான் சர்வன் சாரோட அறிமுகமே எனக்கு கிடைச்சிது. ஸோ ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த பாடல் தான் என்னோட முதல் பாடலாக இது பதிவாச்சு. அதுக்கப்புறம் நான் சர்வன் சார் எனக்கு என்னோட வரிகள் பிடிச்சி போய் ஈச்சம்பழ சிவப்பை அப்படிங்கிற ஒரு பாடல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொத்தாணி கண்ணால அப்படிங்கிற ஒரு டூயட் பாடல், அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்லணும். கதைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பாடல் இருக்கு, அது ஆடியோவில் வரல. இனிமே எங்கள் ஊருக்கு நான் போனேன்னா சினிமாவில் நீ என்ன சாதிச்ச அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த வார்த்தையை சொல்லுவேன். நான் பெருசாக மதிக்கிற பெருசாக விரும்புகிற சர்க்குணம் சார் அவர்கள் படத்தில் நம்ம எல்லோரும் எப்பயுமே பிரமிப்பாக பார்க்கக்கூடிய பாலா சார் அவர்கள் அந்த வரிகளை பாராட்டியிருக்காங்க. அந்த பாடல் நான் எழுதியிருக்கேங்கிற ஒரு விஷயம் எனக்கு போதும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல நான் நின்று பேசுறதுக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த சர்க்குணம் அவர்களுக்கும் அருணகிரி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
இந்த வாய்ப்புக்கு வந்து அடித்தளமாக இருந்த பாபி மாஸ்டருக்கு நான் நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அடுத்து இந்த வாய்ப்பை எனக்கு இது பண்ணி கொடுத்த சர்குணா சாருக்கும், அவர் நல்ல டேரக்டரை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப நல்ல மனிதர். அவரோட ஒர்க் பண்ணதே ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எல்லாம் என்னோட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் இந்த டைமில் தேங்க் பண்ணுறேன். நன்றி. இந்த திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சர்குணா அப்படியே வந்து கிராமத்தை கொண்டு போய் காமிச்சாரு. ஏன்னா அருவா கட்டி எல்லாத்தையும் காமிச்சாலே அங்கே எங்கள் ஊரில் மொத்தம் பார்த்து தான் இருந்தது. படம் ஒரிஜினலாக கிராமத்து படமாக ஒரு வெற்றி படமாக கொடுப்பாரு. எனக்குமே 2 வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. இது இந்த படம் உறுதியாக வெற்றி படமாக அமையும். இது பாலா சார் வந்து எந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு வட்டம் பேசுவார் என்கிட்ட, சார் உங்களை பார்க்கணும் 2 படம் எடுக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா அந்த பட்ஜெட் விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயம் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு பேசுவார். அந்த மாதிரி இதெல்லாம் இந்த இது நம்ம மிஸ்கின் படமும் இந்த படமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வட்டம் பேசுனாங்க. சார் நல்லா இருங்க சார், 2 பேருமே நல்லா டேரக்டர் தான் சார், பண்ணுங்க சார் அப்படின்னு. அதே மாதிரி அவர் கம்பெனியில் எடுத்த படம் அந்த பிசாசு மிகப்பெரிய வெற்றி அடிச்சிச்சு. அவருக்கு பெரிய பேர் கொடுத்தது. ஏன்னா அவர் டைரக்ட் பண்ணுற படங்கள்லாம் பெரிய ஹிட்டாகும், பேர் கிடைக்கும், அதெல்லாம் தெரியும். கம்பெனியில் எடுக்கிற படமும் உங்களை மிகப்பெரிய வெற்றியாக கொடுத்துருக்கு. அந்த வரிசையில் இதுவும் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஆனால் ஹீரோ அதுவா வந்து பாலா சார் படத்தில் அந்த சின்ன வயசுலேயே அவங்க கஷ்டப்பட்டு நல்லா நடிச்சிருந்தாரு. அவருக்கு மேலும் மேலும் பெரிய ஹீரோ ஆகணும். இந்த மாதிரி ஹீரோயின் வந்து நான் ஃபஸ்ட்டு படத்துலேயும் படம் பார்த்தேன். ஷூட்டிங்கில் போய் பார்த்தேன். ஏன்னா வந்து அந்த டேரக்டர் ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் கூட்டி போனார். பாவம் அவங்கள போட்டு கைகளை கட்டி போட்டு ஒரு சுனாமி சீனில் போட்டு இழுத்து கட்டிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி இது கிராமத்து படத்தில் போட்டு சாப்பிட்டு கஷ்டப்பட்டுருப்பார். சரி, கஷ்டப்பட்டால் முன்னேற முடியும். வாழ்த்துக்கள். சரவணன் சார் நிறையா படம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நிறைய வந்து செங்கல்பட்டு ஏரியாவில் நிறைய வெற்றி படங்கள் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் இந்த இதுவும் வெற்றி படமாக அமையணும். அருணகிரி இது 2வது படம், இது வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் அப்படி என்ன ஒரு புதிய விஷயம் இருந்துச்சுன்னு த்ரில் ஆகிட்டீங்க? ஏன்னா அதுவே அவங்கள பார்க்கணும், நீங்கள் சந்தோஷப்பட்டு பார்த்ததே இல்லை, அவர் உங்களை பார்த்துருக்காரு, ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டீங்க. அந்த அளவு இந்த படத்தில் என்ன இருந்துச்சு? ஒன்றும் இல்லை, கதையை சொன்னாங்க. போயிடலாம் தானே, கதையை சொன்னார். சொன்னபோது உங்களுக்கு அதில் எதுவும் கதாபாத்திரம் இல்லைன்னு சொன்னார். உடனே எனக்கு ரொம்ப திருவிழாங்க கதாபாத்திரம் எதுவுமே உங்களுக்கு ஆக்டிங் பண்ணுறது இந்த படத்தில் சான்ஸே இல்லைன்னாரு. ஓகே, இது கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணி ஆரம்பிச்சார். பகிரங்கமாக தெரிவிச்சு விரும்புகிறேன். பாலா படத்துலையோ சர்க்குணம் படத்துலையோ இப்போ வாய்ப்பு கட்டதே இல்லை. ஏன்னா பாலா படத்தில் என்ன அசிங்கம் கட்டுவார் எனக்கு தெரியும். பாலா காமிச்சுன்னா 2 கல்யாணம் பண்ண போட்டேன். அது நான் எப்பவுமே அழகா இருக்கேன் சார். 37 வயசுக்கு அப்புறம் எனக்கு வெயிட் ஓடவே இல்லை. உங்களோட நான் இறங்கி ரெண்டுக்கும் தான் கதையை முதல்ல சூஸ் பண்ணது அதர்வாக்காக, அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணது 2 பேருக்கு, டைரக்டரோட முன்னாடியான அனுபவம், அப்புறம் அதர்வாக்கு இது நல்ல படமாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கை. வெற்றியா தோல்வியா நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லணும். இன்னொரு படத்தை பற்றி நான் பேசுறதில்ல. 2வது, ஒரு படம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அவர் ஒரு நல்ல இயக்குனர் இல்லைன்னு நம்ம உடனே முடிவு வைக்க முடியாது இல்லையா? அது அடுத்தடுத்து